ஹலோ guys, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம நம்ம I'm the Fated Will in Monvaவோட எபிசோட் 15லேருந்து 17 வரைக்கும் தான் பார்க்க போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீன் ஓபன் பண்ணா நம்ம ஹீரோ கூச்சாங்கே விரிச்ச வலையில அந்த லின் தியான் அதாங்க உடம்ப திருடின அந்த மான்ஸ்டர் ஆன்மா வசமா மாட்டிக்கிட்டான். தன்னோட தங்கை லின் கியூஹான் முன்னாடியே உண்மையான முகம் தெரிஞ்ச உடனே அந்த பையன் பயங்கரமா நடிக்க ஆரம்பிக்கிறான். சிஸ்டர், நான் எங்க இருக்கேன், நான் யாரு, இங்க என்ன நடக்குது, ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு பச்சை புள்ள மாதிரி செம ஆக்டிங் போடுறான். இத பார்த்துட்டு நம்ம MC கூச்சாங்கே மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. அடேங்கப்பா, இவன் ரொம்ப நல்லா நடிக்கிறானே, இவனோட இந்த ஆக்டிங்க்கு கண்டிப்பா ஒரு ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். ஆனா என்கிட்டயே உன் வித்தைய காட்டுறியா அப்படின்னு நக்கலா பாக்குறாரு. அந்த பையன் இன்னும் விடாம, சிஸ்டர், இவர் என்ன கொல்ல பாக்குறாரு, என்ன காப்பாத்து சிஸ்டர்னு கேக்குறான். ஆனா அவங்க தங்கை லின் கியூஹான் செம கடுப்பாகி, ஏய் நிறுத்துடா உன் நாடகத்தை, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ என் அண்ணன் உடம்ப திருடின ஒரு திருடன், தீஃப், நீ என் அண்ணன் கிடையாது அப்படின்னு முகத்துல அடிச்சா மாதிரி கண்ணீரோட கத்துறா. இத கேட்டதும் அந்த திருட்டு ஆன்மாவுக்கு செம ஷாக்கு. அடப்பாவி, நம்பிடுவான்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டாலேன்னு முழிக்கும்போது திடீர்னு அந்த பையனுக்கு தலைமலி உயிரை எடுக்குது. ஹான்னு கத்துறான். உள்ள என்ன நடக்குதுன்னா, அந்த உடம்போட உண்மையான சொந்தக்காரன், அதாவது உண்மையான லின் தியான் அந்த திருட்டு ஆன்மாவை எதிர்த்து பயங்கரமா போராட ஆரம்பிக்கிறான். டேய், என் உடம்பு விட்டு வெளியே போடா, இது ஏன் உடம்பு அப்படின்னு உண்மையான அண்ணனோட ஆன்மா வெளியே வந்து கத்துது. தான் அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அந்த பொண்ணு, லின் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பதறா. அப்ப உண்மையான அண்ணன் தன் தங்க கிட்ட, சிஸ்டர் ப்ளீஸ் என்ன கொன்னுடு, நான் உயிரோடு இருக்க விரும்பல, இந்த உடம்பு இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இல்ல, என்னை முழுசா அழிக்கிறதுக்குள்ள என்ன கொன்னுடு சிஸ்டர் அப்படின்னு கதறான். இத பார்த்த நம்ம MC குசாங்கே அமைதியா வேடிக்கை பார்க்கறாரு. அப்போ கரெக்டா அவரோட சிஸ்டம்ல இருந்து ஒரு மெசேஜ் வருது. டிங், டார்கெட்ஸ் லக் பாயிண்ட்ஸ் ஹேவ் ரீச்ட் 0, யூ கேன் கில் ஹிம் நவ். அதாவது அவனோட அதிர்ஷ்டம் மொத்தமா முடிஞ்சிருச்சு, இப்போ அவனை நீங்க கொல்லலாம். அந்த பொண்ணு தான் அண்ணன் கஷ்டப்படுறத பார்த்து அழுதுக்கிருக்கா. நம்ம ஹீரோ, சரி இப்ப அவனோட உடம்பு அவனுக்கே சொந்தம் இல்ல, நீ கஷ்டப்பட வேண்டாம், இவனை நானே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவரை ரெடி பண்றாரு. நம்ம MC கூசாங்க அந்த பொண்ணு லின் கியூஹான் கிட்ட சொல்றாரு, உன் அண்ணனோட உடம்பு இப்ப அவன் கண்ட்ரோல்ல இல்ல, அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனை நாம கொல்றது தான் அவனுக்கும் நிம்மதி, நீ இங்க இருந்து போ, நான் இதை முடிச்சிட்டு வர்றேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, வேற வழி இல்லாம நெஞ்ச கல்லாக்கிக்கிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறா. அவ போனதுதான் தாமதம். நம்ம ஹீரோவோட முகமே அப்படியே மாறுது, ஒரு வெறித்தனமான பேடாஸ் லுக் விடுறாரு. அப்போ அந்த திருட்டு ஆன்மா ஹீரோவை பார்த்து, டே அற்ப மனுஷா, ஒரு காலத்துல ராஜாவா இருந்த என்னையே டார்ச்சர் பண்ற அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு கத்துது. ஆனா நம்ம ஹீரோ செம கூலா சிரிச்சுக்கிட்டே, உனக்கு இவ்வளவு ஓவர் கான்ஃபிடன்ஸ் எங்க இருந்துடா வருது, சரி உன் ஆசைப்படியே உன்னை இங்கேயே முடிச்சிடுறேன், விளையாட்ட ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டீமானிக் பவரை ரிலீஸ் பண்றாரு. அந்த ஜெயில் முழுசும் ஒரு பயங்கரமான பர்பிள் எனர்ஜி பரவுது. அதை பார்த்ததும் அந்த திருட்டு ஆன்மாவுக்கு பயத்துல உயிர் போகுது. நீ மனுஷனே கிடையாது, நீ ஒரு அரக்க, இந்த நரகத்துக்குள்ள நீ எப்படி வந்த, நீதாண்டா உண்மையான நரகத்தின் ராஜா அப்படின்னு அலறுது. ஆனா நம்ம கூசாங்க அமைதியா நடந்து போய் தன்னோட விரல அந்த பையனோட தலையில வைக்கிறாரு. சும்மா விளையாட்டுக்கு தான் மிரட்டுன, ஆனா இப்போ நீ நிரந்தரமா காலி அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட் ஆன்னு ஒரு பயங்கரமான அலறல், அந்த உடம்பு உயிரற்று கீழே விழுது. அந்த திருட்டு ஆன்மா கிட்ட இருந்த மொத்த ஸ்பிரிச்சுவல் பவரையும் நம்ம ஹீரோ அப்படியே உறிஞ்சி எடுத்துக்கிறாரு. வாவ், இந்த டெமானிக் டெக்னிக் நிஜமாவே வேற லெவல்ல வேலை செய்யுது, செம்ம டேஸ்ட் அப்படின்னு பவரை ஏத்திக்கிறாரு. இப்போதான் கைஸ் அந்த முக்கியமான சீன். சிஸ்டம்ல இருந்து மிஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கான ரிவார்ட்ஸ் வருது. ஒரு பிரம்மாண்டமான தங்க பெட்டி, கோல்டன் பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாப்போமா? சிஸ்டம் கிரிட்டிக்கல் கார்டு. இத போட்டா கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் பல மடங்கு பெருகும். லக் பிளண்டர் கார்ட்ஸ். எதிரிக்கிட்ட எவ்வளோ பெரிய டேலண்ட் இருந்தாலும் எவ்வளோ அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே திருடி நம்ம ஹீரோக்கு கொடுத்துரும். 1/3 வேர்ல்டு சீட். ஒரு தனி உலகத்தையே உருவாக்குற சக்தியோட ஒரு பகுதி இது. இத பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு செம்ம ஹாப்பி. இந்த கார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஓப்பியா இருக்கே, ஆனா இத வாங்குறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தேவையே. ஓஹோ, அப்போ ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பவர்ஃபுல்லான எதிரிகள் வருவாங்க போல. வரட்டும் வரட்டும், செம்ம ஃபன் இருக்க போகுது அப்படின்னு கெத்தா நினைக்கிறாரு.
அடுத்து இன்னொரு பெட்டிய திறந்தா அதுல அந்த செத்துப்போன காட் கிங்கோட இதயம் மற்றும் அவரோட பொக்கிஷங்கள் கிடைக்குது. இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் எப்போ எனக்கு யூஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு ஒரு ஸ்மைலோட நிக்கிறாரு நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கூசாங்கே கையில அந்த ஜொலிக்கிற தங்க நிற இதயத்தை வச்சுக்கிட்டு நிக்கிறார். சரி, முதல்ல இத நமக்குள்ள ஏத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதயத்தை தன் உடம்புக்குள்ள ஃபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்த செகண்ட் அந்த இடமே அதிருது கைஸ். கோல்டன் மற்றும் பர்பிள் எனர்ஜி ஒன்னா கலந்து ஹீரோவை சுத்தி ஒரு பயங்கரமான சூறாவளி மாதிரி சுத்துது. இது பார்க்கறதுக்கு வேணா அழகா இருக்கலாம், ஆனா அனுபவிக்கிறவருக்கு தான் அந்த வலி தெரியும். அப்பாடி, இது செம பெயின்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு கூசாங்கே நினைக்கிறாய். அந்த பவர் அவரோட ரத்தத்தோட கலக்கும்போது ஏற்படுற வலி சாதாரணமானது இல்ல. ஆனா நம்ம ஹீரோ யாரு? ஒரு கெத்தான வில்லனாச்சே, அதை அப்படியே அசால்ட்டா தாங்கிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஃபியூஷன் சக்சஸ். இப்போ ஹீரோவோட உடம்புல புதுவிதமான ஒரு பவர் ஏறி இருக்கு. வாவ், முன்னை விட பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிட்ட அப்படின்னு ஒரு திருப்தியோட அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வராரு. வெளியே அந்த பொண்ணு லின் கியூஹான் தான் அண்ணனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்ததும் ஓடி வந்து பதட்டமா கேக்குறா, யங் மாஸ்டர், என் அண்ணனுக்கு என்ன ஆச்சு? அவர் இப்போ எப்படி இருக்காரு? இப்போதான் கைஸ் நம்ம ஹீரோவோட அந்த பெஸ்ட் ஆக்டர் நடிப்பு ஆரம்பமாகுது. முகத்தை ரொம்ப சோகமா வச்சுக்கிட்டு, ரொம்ப வருத்தமா இருக்கு கியூஹான், நான் உன் அண்ணனை எவ்வளவோ காப்பாத்த முயற்சி பண்ணுனேன், ஆனா என்னால முடியலையே அப்படின்னு ஒரு போடுறாரு. அது மட்டும் இல்லாம அவளை தேத்துற மாதிரி ஒரு டைலாக் விடுறாரு பாருங்க. கவலைப்படாத, இப்போ அவன் இறந்துட்டான், ஆனா ஃபியூச்சர்ல அவன் மறுபிறப்பு எடுப்பான். அப்போ நான் உன்னை அவன்கிட்ட கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அத உண்மைன்னு நம்பின அந்த பொண்ணு அழுதுகிட்டே, ரொம்ப நன்றி யங் மாஸ்டர், எனக்காக இவ்வளவு தூரம் யோசிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விடைபடுறா. நம்ம ஹீரோவோட மைண்ட் வாய்ஸ்ல என்ன ஓடுது தெரியுமா? பாயிண்ட்ஸ் ஏறுது பாரு, செம்ம. அப்படியே நம்பிட்டா. சரி, இதெல்லாம் முடிச்சிட்டு ஹீரோ சிட்டிக்குள்ள வராரு. ஆனா அங்க சீனே வேற மாதிரி இருக்கு கைஸ். அந்த சிட்டி இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. சிட்டி முழுக்க ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ், அதாவது ராட்சத மிருகங்கள் இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கு. மனுஷங்க எல்லாரும் அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. சிட்டியே ஒரு போர்க்களம் மாதிரி மாறி இருக்கு. அந்த மிருகங்கள் எதை பார்த்தாலும் அடிச்சு நொறுக்குது. திடீர்னு இப்படி ஒரு அட்டாக் எப்படி நடந்தது? இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இது எல்லாம் நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறாரு? இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.